வாங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசம்பர் மாதத்தில் ஜெர்மனில் எப்படி மரங்களும் சில இடங்களும் இருக்குன்ட்டுன்னு நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ நல்ல பனி, நல்ல மூடு பனியாக இருக்குது. ஆனால் நல்லா ஸ்னோ கொட்டி எல்லா இடமும் வெள்ளாண்ட பார்க்கறது வேலிகள் அதில் இப்படி இருக்குது. அதுக்கு பிறகு மரங்கள்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்குது. எல்லாம் வெள்ளையாக பச்சை கலரில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இப்படி இருக்குது. எல்லாம் அப்படியே கொட்டி சாஞ்சி போயிட்டு பாருங்க, இப்படிதான் இருக்குது. நல்ல குளிர் பாருங்க. இங்கெல்லாம் எப்படி இருக்குது மரம், சின்ன சின்ன இந்த குட்டி அழகுக்கு வைப்பாங்க தானே இந்த ஓரங்களில். இது ஒரு பெரிய கடை ஒன்று, ஸ்போர்ட் கடை ஒன்று, ஸ்போர்ட் உடுப்புகள் வாங்குறது. அப்போ அதில் இப்படி வேலி வச்சுருக்குறாங்க. அதில் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக மூடிருச்சு அந்த மரமெல்லாம். இனி இதெல்லாம் பிப்ரவரி மார்ச்சில் தான் மேலால் வரும். ஸ்னோ எல்லாம் அப்படியே அமைந்தி வச்சிருச்சு. அவ்வளோ உயரத்துக்கு பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் போய் எனக்கு வந்ததே ஆசையாக இருந்துச்சு. இங்கே வந்ததுமே டக்குன்னு போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு உங்களுக்கும் அப்படியே காட்டணுங்கிறதுல தான் ஒரு ஆர்வமாக காட்டினேன். அவ்வளோ இந்த மரங்கள்லாம் பார்த்தா வெள்ளையாக அது இருக்குது. எனக்கு ஒரு பச்சையுமே இல்லை, ஒரு இலையுமே இல்லை. பார்த்தீங்களா, ரோட்டில் உள்ள ஸ்னோலாம் கரைஞ்சிச்சு, எல்லாம் மரத்தில் இருக்குது. அவ்வளோ அழகா பாருங்க. இந்த நேரம்லாம் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா சம்மர் டைம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த எங்கெல்லாம் நல்லா காட்டி இப்போ குளிர் சரியான குளிராக இருக்குது. அவ்வளோ குளிர் அப்படி இருந்து இப்படிதான் இருக்குது பாருங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, டாக்ஸ் நாய்களுக்கு அவ்வளோ விருப்பம். நேற்று இரவு நான் பார்க்குறேன் ஜன்னலில், இந்த பக்கத்து வீட்டு நாய் அவ்வளோ விளையாடுது இந்த ஸ்னோ சாப்பிட்டு. அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கும் நல்ல விருப்பம். மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்னோ கொட்டக்குள்ளேயே ஆண்டு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஸ்னோவை விளையாடுறதுலேயும் அவ்வளோ நல்லா விளையாடுவாங்க. இந்த செடியிலலாம் அவ்வளோ பச்சையாக நல்ல பூ, அழகான பூ இருக்கும். இப்போ பார்த்தா வெறும் குச்சியும் வெள்ளை ஸ்னோவும் தான் பாருங்க. அப்படியே போக அப்படி இருக்குது. அந்த சைடில் பார்க்கிங் இருக்குது. அப்போ இப்படி வர இந்த ஸ்னோவில் இது என்னென்னா இப்படி இருக்கிறதுக்கு ஒரு நேரத்தில் அப்படியே நல்லா கிளாஸ் மாதிரி இடித்து போயிடும். இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரோட்டில் நடக்கிறதுனா நடக்கலாது, இவ்வளோ குளிராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டை போர்டில் அழகான பூங்கன்றுங்கெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மூடிடுச்சு. இங்கே சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், ரிலேட்டிவ். அவர் சிவாண்டி பேர். அவருக்கு இந்த ஸ்னோவில்குள்ளே சரியான விருப்பம். எப்போயும் சொல்லுவார், அண்ணி எனக்கு ஸ்னோ கொட்டக்குள்ளே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக சிவா பாருங்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ நான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். உங்களின் கிச்சன் பை மாலா. பாய்.